ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகராசிக்காரர்களின் இல்லக்கனவை நனவாக்கும் இறைவன். மகரமும் கும்பமும் சனியை அதிபதியாக கொண்ட ராசிகளாகும். இதில் மகராசியை சரராசி எனவும் கும்பத்தை இஸ்திர ராசி எனவும் சொல்வர். மகராசிக்காரர்கள் சரவெடியைப் போல வெடிப்பார்கள். ஆனால் கும்பமோ கொதித்து சற்றென்று அடங்குவார்கள். மகரத்தால் நகரத்தை ஆழ்வார் என்பது பழமொழி. பொதுவாக மகராசிக்காரர்கள் சொந்த வீட்டின் மேல் உயிரையே வைத்திருப்பீர்கள். 4 நாட்கள் சேர்ந்தார் போல குடும்பத்தோடு வெளியில் போக வேண்டுமென்று நினைத்தால் கூட வீட்டை இப்படி பூட்டிட்டு போகிறதுக்கு மனசில்லை என்பீர்கள். உங்களில் சிலர் நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்பீர்கள். அண்ணன் மற்றும் அக்கா வீட்டில் தங்குவதற்கு கூட யோசிப்பீர்கள். பூர்வீகத்தில் சொந்த பங்களாவே இருந்தாலும் சொந்த உழைப்பில் கட்டிய வீட்டை தான் மிகவும் நேசிப்பீர்கள். கட்டிடக்காரனான சுக்கிரன் உங்களின் பிரபல யோகாபதியாக இருப்பதால் சொந்த வீடு குறித்து விதவிதமான ஆசைகள் இருக்கும். ஆனால் வேறொரு விஷயத்தையும் பார்ப்போம். உங்களின் கட்டிடஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருகிறார். இவர் உங்கள் ராசியான சனிக்கு பகைவராக வருகிறார். அதனால் சொந்த வீட்டு ஆசை தாமதித்து நிறைவேறும் வாய்ப்பு அதிகம். சிலருக்கு 45 வயதுக்கு பிறகு ஆசை நிறைவேறும். அதனால் வாலிப வயதிலேயே முதலில் வீட்டு மனையாக வாங்காமல் அப்பார்ட்மெண்ட் வாங்குவது நல்லதாகும். உங்களின் முதல் முதலீடு கட்டி வீடாக இருப்பது நல்லது. அதேபோல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி அண்ணன் கீழே இருக்காரு, நான் மேலே இருக்கேன் என்பதெல்லாம் சரியாக வராது. ஏனெனில் இரத்த பந்தம் மற்றும் உறவு முறைகளில் விரிசல் வராமல் தடுக்க வெவ்வேறு வீடோ அல்லது கதவு எண் வேறாக இருந்தால் மட்டுமே நல்லது. மகராசியில் உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இடம்பெறுகின்றன. முதலில் உத்திராடத்தை பார்ப்போம். உத்திராடத்தில் பிள்ளையூர் ஓரத்தில் கொள்ளை என்றொரு பழமொழி உண்டு. இந்த பழமொழிக்கேற்றவாறு வேலைக்கு போவதே வீடு வாங்குவதற்காக தான் என்பீர்கள். எத்தனை சந்தர்ப்பம் கிடைத்தாலும் குறுக்கு வழியில் போய் வீடு வாங்க மாட்டீர்கள். அப்பா வழியில் சிறிதாவது சொத்து இருப்பதை விரும்புவீர்கள். எப்போதுமே 3/4 கிணறு தாண்டி மீண்டும் பின்வாங்கும் பழக்கமுள்ளவர்கள். அந்த இயல்பை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், ராசிக்கு அதிபதி சனி, இருவரும் பகைவராக இருப்பதால் இதை வித்துட்டு அதை வாங்கலாமா, என்னமோ இந்த ஏரியா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்று அடிக்கடி கட்டிய வீட்டையே விற்கவும் துணிவீர்கள். ஏறக்குறைய 40 வயதிலிருந்து 55 வயது வரை குரு திசை நடைபெறும். குரு பகவான் சூரியனுக்கு நட்பாக வருவதால் இது மிக சிறந்த காலமாக அமையும். நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு அமையும். வீட்டிற்குள் எத்தனை ஜன்னல் வைக்க முடியுமோ அத்தனையும் வைத்து கட்டுவீர்கள். ஜன்னல் வழியே எட்டி பார்த்தால் வாசல் உயரமான 2 மரங்கள் இருந்தால் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுக்கென்று தனி அறையை கட்டிவிட்டு தான் மற்ற அறைகள் என்னென்ன என்று திட்டமிடுவீர்கள். அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கும்போது பொதுவான இடம் எவ்வளவு, வீட்டின் அளவு எவ்வளவு என எல்லாம் சரிபார்த்து வாங்க வேண்டும். மேலும் பத்திரப்பதிவுக்கு முன்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசாங்க ரீதியாக பின்னால் தொந்தரவு வரலாம். கிராமம் எனில் புறம்போக்கு, பட்டா, கிராமத்து நத்தம் என்பது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் வசிக்கும் தெரு, மத்திய மாநில அரசு குடியிருப்புகள், ஆப்டிக்கல்ஸ், கண் மருத்துவமனை போன்ற பகுதிகளில் வீடு அமையும் வாய்ப்புகள் அதிகம். அப்படி அமைந்தால் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ராசிநாதன் சனியாக வருவதால் குடிசை மாற்று வாரிய வீடுகளும் அருகில் இருக்கும். வீட்டின் தலைவாசல் கிழக்கு, தென்கிழக்கு திசையை பார்த்தும் நீங்கள் வசிக்கும் பகுதி ஊரின் கிழக்கு திசையை நோக்கியும் இருந்தால் வளம் பல மடங்கு பெருகும். மேற்கண்ட திசைகள் அதிகார பதவிகளை அளிக்கும். மேற்கு பக்க வாசல் இருந்தால் அடிக்கடி உணவு படித்து கொண்டே இருக்கும். தரைதள வீடு கிடைத்தால் கூட குடியேறுங்கள். அதேபோல கடற்கரை பகுதியில் அமைந்தால் உடனே வாங்குங்கள். பூர்வ புண்ணியஸ்தானமாக சுக்கிரன் வருவதால் மனைவி வழியிலும் சொத்துக்கள் சேரும். அஸ்வினி, பூசம், சுவாதி, உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் கிரகப்பிரவேசம், பத்திரப்பதிவையும் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தக மகராசியிலேயே வலிமையுள்ள நட்சத்திரம் திருவோணமாகும். ஓணம் கோணம் ஆளும் என்ற பழமொழி உண்டு. அழகையும் ரசனையும் கலந்து வீட்டை வடிவமைப்பீர்கள். தென்னை மர கீற்றினூடாக நில ஒளி வர வேண்டும் என்பதற்காக வீட்டின் அமைப்பையே மாற்றுவீர்கள். இப்படி ரசனைகளுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பதால் வீடு என்பதை 4 சுவர்களாக பார்க்க மாட்டீர்கள். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திரன் வருகிறார். சனியுடைய வீட்டில் சந்திரன் வருவதால் வாழ்க்கை எளிமையாக தொடங்கும், பிரம்மாண்டமாக வளரும். உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் இதை செய் அதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 36 52 வயது வரை குரு திசை நடைபெறும். இந்த காலத்தில் நிறைய இடமாகவும் வீடாகவும் வாங்குவீர்கள். வேடிக்கை பார்க்க ஒரு இடம், பேப்பர் படிக்க சின்ன பால்கனி, மழையை ரசிக்க மேல்மாடி என்று உங்களில் பலர் திட்டமிட்டு கட்டுவீர்கள். சொந்த வீடு கட்டும்போது நிறைய வேலை வாங்குவீர்கள். பிரயத்தமாக படுக்கறையை பலவித வண்ணங்களால் அலங்கரிப்பீர்கள். அடிக்கடி வீட்டின் பெயிண்டை மாற்றிக்கொண்டும் இருப்பீர்கள். எங்கேனும் சிறிய குளம் இருந்தால் போதும், அருகே எங்கேனும் இடத்தை விலைக்கு வாங்க முடியுமா என்று நினைப்பீர்கள். களிமண், மணல் அதிகமுள்ள பூமி அமைந்தால் நல்லது. அப்பார்ட்மெண்ட்டும் ஓகே, அல்லது இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரிதான். எல்லா மாடிகளுமே உங்களுக்கு நல்லதுதான். நீங்கள் வசிக்கும் ஊரின் வடமேற்கு, தென்கிழக்கு பகுதியில் வீடு கிடைத்தால் அதிர்ஷ்டம். அதே திசையில் வீட்டின் தலைவாசலை அமைத்து விடுங்கள். வீடு விஷயத்தில் என் ஆசையை விட குழந்தையின் நலன்தான் முக்கியம் என்று அவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்வீர்கள்.
பூர்வீக சொத்து இருக்கட்டும் என்று விட்டுவிடுவீர்கள். நகரத்தில் வீடு வாங்க பூர்வீகத்தை விற்க நேர்ந்தாலும் மீண்டும் சொந்த ஊரிலேயே வாங்குவீர்கள். நடிகர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் வீடு, நாட்டியப்பள்ளி போன்றவற்றுக்கு அருகில் வீடு கிடைத்தால் உடனே வாங்குங்கள். மிருகசீரிசம், புனர்பூசம், அவிட்டம், ரேவதி நட்சத்திரங்களில் புதுமனை புகழ்விழாவையும் பத்திரப்பதிவையும் வைத்துக் கொள்ளுங்கள். மகராசியில் 3வது வருவது அவிட்ட நட்சத்திரமாகும். இதில் முதல் 2 பாதங்கள் மட்டும் மகராசியில் வருகிறது. பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இது. சனியின் ராசியில் செவ்வாய் வருவதால் வீடு என்று வாய் திறந்தாலே ஏதேனும் பிரச்சனை என்பது போல் நினைத்துக் கொள்வீர்கள். பல வருடங்களாக இடத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். முடிவெடுக்க மாட்டீர்கள். 27-33 வயதுகளில் வீடு அமைந்துவிடும். ஆனால் அமைந்த வீட்டை தக்க வைக்கத்தான் போராட வேண்டியிருக்கும். வீட்டை கொடுத்துட்டு கல்லூரி பீஸ் கட்டுவது போன்றெல்லாம் சூழல் வரும். அதையும் மீறி வீட்டை காப்பாற்றிக் கொள்வீர்கள். 46, 47, 51, 52 வயதுகளில் நிறைய விவசாய நிலங்களையும் சேர்த்து வாங்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு தரைதளத்தில் வீடு அமைந்தாலும் பரவாயில்லை. தென்கிழக்கு, கிழக்கு, தெற்கு நோக்கி தலைவாசல் இருப்பது நல்லது. ஊரின் மேடான பகுதியில் வீடு தேடுவீர். அண்ணன் தம்பி என்று உறவு முறையில் தெருக்கள் அமைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். சின்ன தம்பி தெரு, அண்ணா நகர் தெரு, அண்ணா நகர் என்பது போல அமைய வேண்டும். மேலும் வரலாற்று சிறப்புமிக்க பொருளுள்ள தெருக்களில் வீடு அமைந்தால் உடனே வாங்குங்கள். தீரர், சத்தியமூர்த்தி நகர், காந்தி நகர் என்றெல்லாம் இருக்க வேண்டும். இந்த வீட்டு திண்ணையில்தான் காந்தி சென்னை வரும்போது உட்கார்ந்திருந்தாராம் என்று தேடி பிடித்து வாங்குவரும் உங்களில் உண்டு. எல்லா வகை மண்ணுமே ராசியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வீடு பற்றி ஆசைகள் மத்திய வயதில்தான் நிறைவேறும். ராசினான சனி, நட்சத்திர நாயனான செவ்வாய்க்கும் பகை என்பதால் பூர்வீக சொத்து வீடுகள் ஏனோ நிலைப்பதில்லை. அஸ்வினி, ரோகிணி, பூசம், சுவாதி, அனுஷம், திருவோணம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகழ்விழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள். மகராசிக்காரர்களுக்கு வீட்டு யோகத்தை நிர்ணயிப்பதே மேச செவ்வாய் ஆகும். மேலும் ராசியாதிபதியான சனி செவ்வாய்க்கு பகைவராக இருக்கிறார். செவ்வாய்க்கு அதிபதியாக முருகக்கடல் வருகிறார். சனி கடலுக்குரியதை போல சிறு குண்டுகளுக்கும் உரியவராவார். குண்டுகளுக்கு மேல் இருக்கும் முருகனை தரிசிக்கும் போது சனியும் செவ்வாயும் இணைந்து அம்சத்தில் அந்த தலம் விளங்கும். அப்படிப்பட்ட தலமே சிவன் மலையாகும். இந்த தலத்தில் மலை மீது முருகன் வீற்றிருக்கிறார். 4 யுகங்களுக்கும் முற்பட்ட தொன்மையான ஆலயமாகும். மக்களின் குறை தீர்க்கும் கடவுளாக இவர் வர்ணிக்கப்படுகிறார். வள்ளி, தெய்வானை சமேத முருகனை வணங்கி வாருங்கள். வெற்றியை உங்கள் நிரந்தர சொத்தாக மாற்றுங்கள். கோவையில் இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் அமைந்துள்ளது. மகராசி குணநலம், நடத்தை மற்றும் ஆளுமை. மகராசி சனி கிரகத்தால் ஆளப்படுகிறது. சனியின் கீழ் வருவதால் மகராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் மிகவும் ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு வேலையை செய்ய முயற்சித்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்த பின்தான் ஓய்வெடுப்பார்கள். குறியீடு: கொம்பு வைத்த ஆடு மகராசியை குறிக்கிறது. இந்து புராணங்களில் இது ஒரு கடல்வாழ் உயிரினமாக கருதப்படுகிறது. உடலமைப்பு: மகராசிக்காரர்கள் ஒல்லியாகவும் எடை குறைவாகவும் இருப்பார்கள். அவர்களின் உயரம் சராசரியாக இருக்கும். குணநலம்: மகராசிக்காரர்கள் சுயநலமாக இருப்பார்கள். இயற்கையிலேயே பிடியாத குணம் அவர்களிடம் இருக்கும். இது தவிர மகராசிக்காரர்கள் லட்சியம் கொண்டவராகவும் தீவிரமானவர்களாகவும் தங்கள் தொழிலில் மிகவும் அர்ப்பணிப்பு உள்ளவராகவும் இருப்பார்கள். பொழுதுபோக்குகள், விருப்பங்கள்: மகராசிக்காரரின் நினைவாற்றல் சக்தி ஆழமானது. பொருளாதார விஷயங்களை பொறுத்தவரை அவர்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து மிகுந்த கவனமுடன் இருப்பார்கள். தங்கள் கடமையையும் பொறுப்புகளையும் நன்கு புரிந்து கொண்டு வேலைகளை நேர்மையுடன் செய்வார்கள். குறைகள்: எளிதில் எரிச்சல் அடைவார்கள். அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் ஓரளவு ஆணவம் காணப்படும். வேலைகளை அவசரமாக மேற்கொள்வதையும் அவர்களின் குறைகளில் ஒன்றாக பட்டியல் இடலாம். கல்வி மற்றும் தொழில்: மகராசியினர் கல்வியில் மிகுந்த விருப்பம் கொண்டிருப்பர். அதனால்தான் அவர்கள் நன்கு படித்திருப்பார்கள். தொழிலை பற்றி பேசினால் அவர்கள் காப்பீடு, மின்சாரம், துறை ஆணையம், இயந்திரங்கள், ஒப்பந்தம், பந்தயம் போன்ற துறைகளில் மிக சிறப்பாக செயல்பட முடியும். காதல் வாழ்க்கை: இவர்கள் காதலில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். தங்கள் பார்ட்னரிடம் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். அதே நேரத்தில் சில மகராசிக்காரர்கள் தனிமையிலும் இருப்பார்கள். திருமணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை: இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை சிரமங்களும் சவால்களும் நிறைந்ததாகவே இருக்கும். அதே சமயம் அவர்களின் திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் அது மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்: ரிஷபம், கன்னி, துலாம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளுடன் மகராசிக்காரர்கள் நல்ல நட்பை கொண்டிருப்பார்கள். சிம்மம், கடகம், விருச்சிக ராசிக்காரர்களுடன் பெரும்பாலும் மகராசிக்காரர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. அதிர்ஷ்டக்கல் நீலமாணிக்கம்.